ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஸ்லோப் ஆஃப் parallel அண்ட் perpendicular லைன்ஸ். கண்டிஷன்ஸ் என்ன கண்டிஷன்ஸ் இருக்கும்? கண்டிஷன்ஸ் ஃபார் parallelism அண்ட் perpendicularity. இதை இதை வச்சு ஸ்லோப்ஸ் எப்படி நம்ம வந்து டிஃபைன் பண்ணலாம். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து we might have seen that how to find slope using angle, finding slope using angle. அதுக்கப்புறம் finding slope using two distinct points. ஸோ இப்போ எப்படி ஸ்லோப் ஃபைண்ட் பண்ணுறதுங்கிறது we might have seen in two different cases. ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து அந்த ஸ்லோப்பை வச்சு how to identify whether that lines are parallel or perpendicular. Using slopes, how to find whether lines are parallel and perpendicular. இந்த விஷயத்தை தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ யூசிங் ஸ்லோப்ஸ், ஹவு டு ஃபைண்ட் வெதர் த லைன்ஸ் ஆர் parallel அண்ட் perpendicular. இந்த விஷயத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நம்ம பார்த்தோம்னா, let us take L1 and L2. இப்போ சப்போஸ் ஒரு கிராஃப்ல வந்து ஒரு L1 லைன் போகுது, இன்னொரு கிராஃப்ல இல்லை அதே கிராஃப்ல கூட இல்லை இன்னொரு கிராஃப்ல கூட we can take. ஸோ அதே கிராஃப்லயே நான் வரைஞ்சிடுறேன். இதே கிராஃப்ல வந்து இன்னொரு லைன் நமக்கு போறதுனால இது ரெண்டுமே பேரலல்னு சொல்லலாம். ஸோ திஸ் ஒன் இஸ் L1, திஸ் ஒன் இஸ் L2. அதே நமக்கு ஆங்கிள்ஸும் தரும் ஆக்சுவலா, பிகாஸ் இட் இஸ் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இங்க பாத்தீங்கன்னா இப்போ இங்க நம்ம வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸே ஈக்குவலா இருக்குது. கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். கரஸ்பாண்டிங்னா பக்கத்துல இருக்கிற ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலா இருந்துச்சுன்னா அப்போ θ1 ஈக்குவல் டு θ2. இப்போ ஏற்கனவே θ2 θ1 ஈக்குவலா இருக்குது. அப்போ சிமிலர்லி ஸ்லோப் m1 ஈக்குவல்ஸ் டு m2. இது கூட நம்ம சொல்லலாம். ஸ்லோப் m1 ஈக்குவல்ஸ் டு m2. ஸோ இந்த விஷயத்தை வந்து we can try to identify how to determine the slopes are equal. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கேஸ் ஒன்ல வந்து ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதே சமயம் ஸ்லோப்ஸ் ஈக்குவலாக இருக்கும். இப்போ கேஸ் டூல வந்து அப்படியே உல்டாவா கொடுத்துருப்பான். கேஸ் டூ வந்து அப்படியே உல்டா. இப்போ சப்போஸ் m1 ஈக்குவல்ஸ் டு m2, ஸ்லோப்ஸே ஈக்குவலா இருக்குது. அப்போ அதோட ஆங்கிள் கூட தென் if m1 equals to m2, then θ1 equals to θ2. So இது vice versa. If θ1 equals to θ2, then m1 equals to m2. அதே போல ஸ்டோரி நம்ம மாத்தி சொன்னா கூட அதே தான் வருமா? எஸ். அப்போதான் இந்த ரெண்டு கேஸும் நமக்கு இந்த மாதிரி சாட்டிஸ்ஃபை, ஒன்றுக்குள்ள ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா L1 இஸ் parallel to L2. ரெண்டு லைனுமே நம்மளால parallelனு சொல்ல முடியும். இதே போல if I talk about second different kind of story which is perpendicular. இதுவே நான் perpendicularன்னு பார்த்தேன்னா, perpendicular linesல ஸ்லோப் எப்படி யூஸ் ஆகுங்கிறத பார்த்தேன்னா, இப்போ சப்போஸ் ஒரு லைன் எடுத்துக்கோங்க. ஒரு கிராஃப்ல நான் லைன் வரைஞ்சிடுறேன். அதே போல இன்னொரு லைன் அதுக்கு ஆப்போசிட்டா வரைஞ்சா there will form an angle 90 degree. Definitely 90 degree மாதிரி ஒரு perpendicularity ஃபார்ம் ஆகும். ஏன்னா perpendicularனால it should be 90 degree. Angle must be 90. ஆனா அது வந்து அந்த பாயிண்ட்ல எங்க மீட் ஆகுதோ அங்கதான் 90 வரணும். where it meets, அது எங்க வந்து சேருதோ அங்கதான் நமக்கு வந்து 90 டிகிரி தரணும்.
சப்போஸ் இங்க நமக்கு தீட்டா ஒன், இங்க நமக்கு தீட்டா டூ கண்டிப்பா ஈக்குவலா இருக்காது. பட் அதுக்கு எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்ல இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட்ல இருக்கிறதுனால m1 ஈக்குவல்ஸ் டு மைனஸ் ஆஃப் m2. இது நான் பெரிய டெரிவேஷன்லாம் நான் வந்து சொல்றதுக்கு நாட் நெசசரி ஃபார் யூ, பிகாஸ் இதுவே நமக்கு போதும். இப்போ m1 வந்து நெகட்டிவ் ஆப்போசிட் ரெசிப்ரோக்கல் ஆஃப் m2. எப்படின்னா ஸ்லோப் ஆஃப் ஒன் லைன் இஸ் negative reciprocal of slope of another line. அதாவது ஸ்லோப் நம்ம வந்து ஈஸியா தீர்மானிக்க முடியும். we will be able to identify, ஈஸியா நம்ம தீர்மானிக்கலாம். ஸ்லோப் வந்து ஒரு லைனுக்கு ஈக்குவலா இல்லைன்னா அதை எப்படி வேற விதத்துல எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? one line is negative reciprocal of another line. One slope is negative reciprocal of another slope. இதை வச்சு how can we identify using angle? Similar. So tan theta 1 is equals to negative of tan theta 2, or suppose angle is given. Theta is given. அது இந்த கேஸுக்கு இதான் மெயின். ஆர் நம்ம இடத்த மாற்ற முடியுமா? எஸ். தீட்டா 2 கேட்குறான், தீட்டா 1 கேட்கல, தீட்டா 2 கேட்குறான். அப்போ tan theta 2 எதை கேட்குறானோ அது யூ கேன் பிரிங் இட் டு அனதர் சைடு. அது இன்னொரு பக்கம் எடுத்துட்டு வந்து தெரிஞ்ச ஒரு விஷயத்த வந்து we will be able to solve it. சால்வ் பண்ற விஷயத்த வந்து எப்பவுமே ரைட் ஹேண்ட் சைட்ல வைங்க, தெரியாத ஒரு விஷயத்த வந்து எப்பவுமே லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வைங்க. திஸ் இஸ் யுவர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அக்கார்டிங் டு equal to. இதுதான் உங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு. திஸ் ஒன் கேன் பி டினோட்டட் as ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ தீட்டா கொடுத்தானா இந்த ஃபார்மேட்ஸ், தீட்டா கொடுக்கலனா ஸ்லோப்ஸ் கொடுத்தானா இந்த ஃபார்மேட், ஒன்லி ஸ்லோப் கிவன். ஸோ நம்ம மறுபடியும் நம்ம இது பண்ணுவோம். பர் parallel லைன் வந்து either slopes must be equal or theta angles must be equal. Either slope must be equal or angles must be equal. அப்போ we can say both lines are parallel. நம்ம சொல்லலாம் லைன் ரெண்டு லைனுமே நமக்கு parallel நம்ம சொல்லப்படும். ஆனா அதுவே வந்து ஸ்லோப் அதாவது பர்பெண்டிகுலரா இருக்குது, லைன்ஸ் பர்பெண்டிகுலரா இருக்குதுன்னா m1 equals to -1 of m2, ஆர் இல்ல எனக்கு m2 தரல m1 தான் தந்திருக்கிறான், அப்ப m2 equals to -1 of m1. ரெண்டு வேல்யூவும் தரலனா m1 into m2 equals to -1. இது ரேர் கேஸ். ஸோ நோ நீட் டு வரி. இது ரேர் கேஸ். இந்த மாதிரி வந்து உங்க இதுல இருக்காது. ஸோ நோ நீட் டு வரி அபவுட் தட். இது ரெண்டுமே தரல. ஸோ அட் தட் டைம் யூ கேன் யூஸ் திஸ். ஆர் ஆங்கிள் கொடுத்துட்டான், இது வந்து ஸ்லோப்பு, இந்த ஸ்டோரி வந்து ஸ்லோப்பு. சப்போஸ் இஃப் ஆங்கிள் இஸ் given, same thing, theta 2 equals to -1 by tan theta 1, or tan theta 1 is equals to -1 by tan theta 2, or ரெண்டுமே கொடுக்கல. நான் சொன்ன மாதிரி எப்படி m1 m2 கொடுத்தேனோ அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ரெண்டுமே கொடுக்கல. tan theta 1 times tan theta 2 equals to -1. கதை ரெண்டுமே சேம் தான், பட் ஸ்லோப் தான் மாறுது. பிகாஸ் அது எது கொடுத்துருக்கான், கொஸ்டின்ல எதை கொடுத்துருக்கானோ அதைத்தான் we must solve it. தேவையில்லாத விஷயத்த நம்ம எதுக்கு சால்வ் பண்ணணும்? ஸோ அது வந்து இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டோம். L1 perpendicular to L2 நம்ம கொடுத்தானா we will be able to solve it properly. ஸோ இந்த விஷயம் இப்போ L1 perpendicular to L2, இந்த விஷயத்த வந்து L1 perpendicular to L2 கொடுத்தானா we can solve these things. Okay my dear friends, இப்போ we will try to identify some simple examples. இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் எப்படி ஈவன் நமக்கு கதையில வந்து சம்டைம்ஸ் ஸ்லோப் கொடுத்துருந்தா சொன்னேன் m1 m2, அது எப்படி வேணாலும் இருக்கலாம்.
ஆங்கிள் மாதிரி கொடுக்கலாம், இல்ல ஸ்லோப் மாதிரி கொடுக்கலாம். ஸ்லோப்பே டைரக்டா கொடுக்கலாம், இல்ல டூ டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸை கூட கொடுக்கலாம். அந்த கேசஸ்ல டூ டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ், அதாவது தனித்தனியா நமக்கு சப்போஸ் ஏ x1, y1, b x2, y2, x2, y2 நமக்கு ஏற்கனவே தெரியும். m வேல்யூ வந்து y2 minus y1 divided by x2 minus x1, which is rise divided by run. ஒன்று எப்படி மேலே போதோ அட் த சேம் டைம் சைடு வைஸும் போகும், ரைஸ் டிவைடட் பை ரன். ஸோ நமக்கு டூ டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸாக கொடுத்துருந்தா, ஒன்று எம் ஒன் இப்படி கண்டுபிடிக்கணும், இன்னொரு பாயிண்ட் பர்பெண்டிகுலர் இல்லை பேரலல் இன்னொரு பாயிண்ட் கொடுத்துட்டான், பேரலல் டு அனதர் பாயிண்ட். அந்த பாயிண்ட்டும் வந்து x1 y1 x2 y2 அந்த மாதிரி கொடுத்துட்டானா அதே ப்ராசஸ் தான், y2 minus y1 by x2 minus x1. ஸோ பேரலல் கொடுத்தா இந்த ரெண்டு ஸ்லோப்பும் நமக்கு ஈக்குவலா வரணும், வேற எதுவும் இல்லை, சிம்பிள். வி பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தா இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சு we will be able to solve different பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்து m1க்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், m1ல சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுத்தது சிமிலர்லி m2வும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இட்ஸ் அப் டு அஸ், நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறது தான். இப்போ இந்த கேள்வி நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு குட்டி எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள் வந்து 13.18. இது வந்து பேஜ் நம்பர் 305ல இருக்குது. பேஜ் நம்பர் 305ல இருக்குது. இதை நம்ம எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்? இப்ப பாருங்க, ஒரு கொஸ்டின், இந்த கொஸ்டின் எப்படி எழுதுறாங்க. show that the line passing through the points A of 5, 6 and B of 2, 3 is parallel to the line passing through the points C points of 9, -2 and D points of 6, -5. ஸோ இதுதான் நமக்கு கொடுத்திருந்த ரெண்டு பாயிண்ட்ஸ். ஸோ சொல்யூஷன் நம்ம பார்க்க போறோம். given எழுதிக்கோங்க, A 5, 6 and B 2, 3 are parallel to C 9, -2 and D 6, -5. parallel னு சொல்லிட்டேன். First let's solve this one using slope formula. Slope of a line, அந்த எந்த லைனுங்கிறத we have to mention. AB, நம்ம சால்வ் பண்ண போற லைன் வந்து AB. So slope of a line AB equals y2 minus y1 divided by x2 minus x1. இதுல A வந்து we can take 5 value as x1, 6 value as y1. அப்புறம் இதே போல B you can take 2 value as x2, 3 value as y2. இப்போ இந்த விஷயத்தை வந்து we can solve it here itself. இங்க எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்? இங்க பாத்தீங்கன்னா y2 ஓட வேல்யூ 2, y2 ஓட வேல்யூ 3 minus y1 ஓட வேல்யூ 6 divided by x2 ஓட வேல்யூ 2 minus x1 ஓட வேல்யூ 5. ஸோ -6 -3 வந்து -3 minus 6ங்கிறது -3. ஏன்னா 6 minus 3 நமக்கு ஏற்கனவே தெரியும் 3, பட் 3 minus 6ங்கிறது -3 பிகாஸ் ஸ்மால் நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் நம்ம சப்ராக்ட் பண்றதுனால பெரிய நம்பருக்கு பக்கத்துல என்ன சிம்பிள் இருக்குதோ அதுதான் you have to use it in the answer. பெரிய நம்பருக்கு பக்கத்துல you have to check which is the large number. இதே போல தான் this one also.
2 minus 5 is minus 3. ஏற்கனவே நமக்கு தெரியும் 5 minus 2 வந்து 3ன்னு. 5ல இருந்து 2 எடுத்தா 3ங்கிறது நமக்கு தெரியும். அதே போல தான் 2ல இருந்து 5 எடுத்தா minus 3. ஸோ மைனஸ் த்ரீ கீழே மைனஸ் த்ரீ மைனஸும் மைனஸும் கேன்சல், ஏன்னா டிவிஷன்ல இருக்கிறதுனால நோ ப்ராப்ளம் ஃபார் தட். அதே போல மைனஸ் மைனஸ் கேன்சல், ஏன்னா சேமா இருக்கிறதுனால. அதே போல நம்பர் தனி நம்பர் கேன்சல் பண்ணலாம். ஸோ ஆன்சர் வில் பி 1. Similarly, slope of the line CD. So slope of the line CD க்கும் அதே மாதிரி தான் y2 minus y1 divided by x2 minus x1. இதுல c ஓட வேல்யூ x1 equals to 9, y1 equals to minus 5. As you can see here, I'm sorry, it's minus 2, minus 5 எழுதி விட்டேன். So it's actually minus 2. அதே போல d வேல்யூ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா x2 ஓட வேல்யூ 6, y2 ஓட வேல்யூ minus 5. அது அப்படியே you can substitute here. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. y2 வந்து 5, y1 மைனஸ் ஆஃப், ஏற்கனவே ஃபார்முலால மைனஸ் இருக்கு, அதனால தான் மைனஸ் ஆஃப். ஆனா here we have in the number also there is a minus, அதனால தான் மைனஸ் ஆஃப். நான் அதனால பிராக்கெட் எழுத வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிமெம்பர் திஸ், you have to write the bracket when there are two signs together. ரெண்டு சைனுமே ஒரே இடத்துல இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி ஃபார்முலால we have sign minus and numberலயும் we have sign minus. So x2 minus x1, x2 minus x1. So minus 5 plus 2 divided by 6 minus 9. ஏன்னா minus into minus நமக்கு தெரியணும்ல, plus. So minus into minus equals to plus நமக்கு தெரியணும். Similarly, you can do it by calculating this. 2 minus 5 divided by 6 minus 9. Just position தான் change பண்ணலாம். Because positive firstல எழுதுறது best. So minus 3 கீழேயும் it should be minus 3. minus 3 cancel பண்ணுங்க. டைரக்டா மைனஸும் கேன்சல் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. So automatically you can cancel the minus also. So அது நமக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா we are getting the answer 1. Therefore m1 equal to m2. Since m1 equal to m2, then AB is parallel to CD. இதுதான் whole story. இதே போல we can try to do the perpendicular also. Perpendicular I will show you through the exercise. நம்ம எக்ஸசைஸ்க்கு போடுவோம். Because perpendicular கண்டுபிடிக்கணும்னா we can solve through the exercise problems. Am I right? So exercise problemsல இப்போ பார்த்தீங்கன்னா the first question is check your progress 13.7, page number 306. Check your progress. இது வந்து பேஜ் 306ல இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஷோ தட் த லைன், இதே கொஸ்டின் நீங்க பண்ணலாம். ஷோ தட் தி லைன் joining the points 2, minus 3 and minus 4, 1 is parallel to the line joining the points 7, minus 1 and so வீடியோவை பாஸ் பண்ணிட்டு 0, 3 வீடியோவை பாஸ் பண்ணிட்டு பாஸ் ஃபார் 5 minutes. டோன்ட் டேக் மோர் தென் 5 minutes. ஒரு 5 minutesக்கு தான் நம்ம வந்து இந்த எல்லா சம்ஸையும் வந்து we have to finish. So pause for 5 minutes and try to find the answer. Next நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு நம்ம போலாம். show that the points, இதே வேரியேஷன் தான், பட் ஒரே ஒரு ஸ்லைட் சேஞ்ச் இருக்கும். show that the line joining the points 2, minus 3 and minus 4, 1
is perpendicular to the line joining the points 4 comma 5 and 0 comma minus 2. So we will try these questions. In the question நம்ம try பண்ணி பார்ப்போம். Maybe we will get some idea how to solve this question. ஓகேவா? இப்போ இங்க பாத்தீங்கன்னா இதே போல தான் just like how we did the last question. Same thing. நம்ம எப்படி பண்ணலாம்? Solution. Given a value is 2 comma minus 3. நானே ஒரு a b ன்னு எடுத்துக்கிறேன். கொஸ்டின்ல கொடுக்கல. So I can write it a vertex b vertex ன்னு நான் எடுக்கலாம். ஏன்னா நமக்கு இன்னும் நம்ம வந்து தேவைப்படல. So we can take this one as a, this whole thing as b. எப்படி நமக்கு லாஸ்ட் ஸ்டோரி எப்படி நமக்கு ஹெல்ப் ஆச்சு அதே போல தான். Here I am taking on my own. உங்களுக்கு அதுவே புரிஞ்சிருக்கும். On my own. Given AB is perpendicular to, இந்த சிம்பல் வந்து perpendicular. உல்டாவா நம்ம t போட்டா அதுக்கு பேரு வந்து perpendicular. So understand that. இது நம்ம போட்டா இந்த ரெண்டு லைன் நம்ம போட்டா it looks like a center median. அப்போ இது parallel lines. So ஞாபகம் வச்சுக்கோங்க. This is the shortcut to write everything. Perpendicular to c value 4 comma 5 and d value 0 comma minus 2. இதுல நான் வந்து substitute பண்ண போறேன். Using the slope formula. Using the slope m1. Using the slope to find m1. So using the slope to find m1 now y2 minus y1 divided by x2 minus x1. Okay. So slope எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? இப்போ next story starts. A value x1 equals to 2, y1 equals to minus 3, b x2 equals to minus 4, y2 equals to 1. இப்போ அப்படியே we can solve this here itself. நம்ம எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்னா y2 வந்து 1 மைனஸ் ஏற்கனவே ஃபார்முலால மைனஸ் இருக்கு. இப்போ y1 பாத்தீங்கன்னா already we have another minus, so bracket எழுதிக்கோங்க. It is better. Write the parentheses. So write the parentheses. இது நமக்கு யூஸ் ஆகும். கீழேயும் அதே போல தான் x2 minus x1. x2 வந்து minus 4 minus x1 ங்கிறது minus 2. இப்போ just multiply the signs here. ரெண்டுமே பக்கத்துல ஒரே சைன் இருக்கிறதுனால minus into minus is plus, ஒரே சைன் இருக்கிறதுனால so minus 4 minus 2. இங்கே தான் வந்து we have to be careful because we have to write plus 6. ஏன்னு சொன்னேன்னா sorry, not plus 6, minus 6. ஏன்னு சொல்றேன்னா because we are adding பண்றதுனால we will never be sure about this. So final answer 3 plus 1 4 divided by minus 6 or minus 2 divided by 3. ரெண்டும் ஒன்று தான். நீங்க அதை கேட்கலாம் எப்படி அது மைனஸ் கீழே இருந்து மேலே போச்சு. You can shift easily. ஆனா ஒரு சைன் இருந்தா தான் நம்ம ஷிஃப்ட் பண்ண முடியும். Because either it should be in denominator, the sign must be either the sign method must be in numerator or in denominator. ஓகேவா? புரிஞ்சுக்கோங்க. இதே போல தான் we are going to find slope of a line CD. C ஓட வேல்யூ வந்து 4,5, D ஓட வேல்யூ வந்து 4,5 and D ஓட வேல்யூ வந்து 0,-2. ஓகேவா? 0,-2. இந்த வேல்யூஸ் தான் நம்ம பார்க்க போறோம். As you can see, இது x1 equals to 4, y1 equals to 5. So புரியுதா? இதுதான் you can write dx2 equals to 0, y2 equals to -2.
ஸோ இது எப்படி போகுது, எப்படி இது பண்றது, அது உங்க இதுல. இப்போ எப்படி நான் எப்படி சால்வ் பண்ண போறேன்னா, m2 equals y2 minus y1 divided by x2 minus x1, which will be minus 7 divided by minus 4. இப்போ எனக்கு வந்து மைனஸ் இதை நான் வந்து minus 4 divided by 6 எழுதுறேன். இது வந்து minus 7 divided by minus 4 எழுதுறேன், which will be, the answer will be 7 by 4. இது அப்படியே டைரக்டாவே எழுதுறேன். இப்போ now how to find this, what to do, எப்படி நமக்கு வந்து கண்டுபிடிக்க முடியும்? Simple, we can just multiply these two. எப்படின்னா நமக்கு கிடைச்ச வேல்யூ m1 ஓட வேல்யூ வந்து -2/3, m2 ஓட வேல்யூ வந்து -7/4. am I right? So m1 ஓட வேல்யூ +7/4, m1 ஓட வேல்யூ -2/3, m2 ஓட வேல்யூ +7/4. ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணுங்க, because we know that we have to multiply here. Correct? -2/3 into +7/4, 2 ones, 2 twos. Or சில பேருக்கு அது புரியலையா, there is another way. -2 into +7 divided by 3 into 4. -2 into +7 is -14. -14 divided by 3 into 4, 12. இப்போ you can reduce it. சில பேருக்கு அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா you can multiply and you can reduce. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 14 tablesல போகுது, 2 tablesல போகுது. So 2 sevens are 2 6, -7/6 is the answer. Therefore m1 times m2 is not equal to -1. நமக்கு m1 m2 ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணா அதே மாதிரி 1 கிடைச்சது, -1 கிடைச்சது. No, it is not. We didn't get like that kind of -1 here. So இதே sum you can try to find it using example 13.19, page number 305 இருக்குது. You can find that in 305, page number 305. Pause the video and try to find it on your own. அடுத்த question நம்ம போவோம். If the find the slope of a line parallel to the line joining the points, find the slope of the line parallel to the line segment parallel to the line segment 4,5 and 0, அதே பழைய பாயிண்ட் சொல்லிட்டேன். I'm very sorry about that. Parallel to the line segment joining the points, -4,1 and 2,-3. I think இதே தான் நினைக்கிறேன். Find the slope. நம்ம இன்னொரு ஸ்லோப் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு வெரி ஈஸி. நமக்கு தான் ஏற்கனவே ஒரு டிஸ்டிங் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டான். we know that parallelனா ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும்ங்கிறது ஒரு கன்ஃபர்மேஷன். we know that one. ஸோ இப்போ எப்படி நம்மளால கண்டுபிடிக்க முடியும்? how to use that? very simple. நம்ம ஈஸியா நம்ம கண்டுபிடிக்கலாம். find the slope, அதாவது given slope of two distinct points, m2 equals y2 minus y1 divided by x2 minus x1. So a value, slope of a line AB equals y2 minus y1.
which will be y2 x2 equals to 2 3 x1 minus 4 y1 equals to plus 1. Just substitute all those value y2 minus y1 அது அப்படியே வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. y2 நமக்கு ஏற்கனவே தெரியும், 3 minus y1 நமக்கு plus 1. ஆல்ரெடி கொஸ்டின்ல plus 1 தான், ஸோ no need to worry about that. கொஸ்டின்ல ஏற்கனவே plus தான், ஸோ no you can write minus directly. அதே போல x2 minus of x1 இங்க பாத்தீங்கன்னா இங்க ரெண்டு பக்கமும் மைனஸ் இருக்குது. ஸோ வாட் யூ கேன் டூ, 3 comma minus 1 divided by 2 plus 4. 3 comma minus 1 is 2, 2 plus 4 is 6, which is 1 by 3. நமக்கு ஏற்கனவே 1 by 3 கிடைச்சிருச்சு. We know that the slope m1 equal to m2 நமக்கு ஏற்கனவே parallel ன்னு தெரியும். அப்போ இது நான் m2 ன்னு எடுத்துக்கிட்டேன்னா just ஒரு இமேஜினேஷன், ஒரு m2 if I'm taking m2 னா obviously m1 also be equal, which is m1 equals to 1 by 3. அவ்வளவுதான். We will be able to find another m value. நமக்கு m2 கொடுத்துட்டான், நமக்கு m2 ஏற்கனவே பாயிண்ட்ஸ் வச்சு கொடுத்துட்டான். we just have to find the points. ஆனா m1 க்கு பாயிண்ட்ஸ் அவன் கொடுக்கல. அப்போ நம்ம ஏற்கனவே m2 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 1 by 3. ஈக்குவலா நம்ம எடுக்கிறதுக்கு சாத்தியம் உண்டு. we can take both are equal also. so எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம we can take like that. இப்போ next question, we are going to find the next question. Find the slope. Third question ங்கிறதுனால I wrote the different one. The line joining the points 5 comma minus 7 plus 7 minus 5 comma plus 7 and 0 comma minus 2 is perpendicular. நான் சின்னதா perpendicular ன்னு எழுதுறேன், to the line joining the points 1 comma 3 and 4 comma x. Find x. இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? Slope of the line, சும்மா we can take AB, ஏன்னா எல்லாமே தனித்தனி சம்ஸ் தானே, ஸோ தனித்தனி ஏபின்னு எடுக்கலாம். ஸோ ஐ எம் கோயிங் டு டேக் A as minus 5 comma 7 and B as 0 comma minus 2. இப்போ slope of the line AB, now m1 value equals y2 minus y1 divided by x2 minus x1. இது x2, இது y2, இது x1, இது y1. இப்போ நீங்களே சொல்லுங்க வேல்யூஸ். ஸ்டாப் பண்ணிட்டு யூ கேன் ஜஸ்ட் சே தட். ஒரு வீடியோ வந்து கொஞ்ச நேரம் மொமெண்ட்ரியா பாஸ் பண்ணிட்டு just try to identify the values. yes, இப்போ உங்களுடைய வேல்யூஸ் எப்படி நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னா 2 minus 7 divided by x2 minus of minus x1, இதுதான் நடந்திருக்கும். this will be the value. minus 2 minus 7 divided by ரெண்டுமே மைனஸ் பக்கத்துல இருக்கிறதுனால 0 plus 5. So this will be minus 9 by 5, the first slope. இப்போ second slope of the line, CD. CD value வந்து C ஓட வேல்யூ வந்து 1 comma 3 and D ஓட வேல்யூ 4 comma x. இப்போ C வந்து x1 y1, D வந்து x2 y2. just substitute all those values. m2 equals y2 minus y1 divided by
x2 minus x1. y2 value na x minus y1 value na 3 divided by x2 value na 4 minus x1 value na minus 1. வீடியோவை கொஞ்ச நேரம் மொமெண்ட்ரியா நம்ம பாஸ் பண்ணிட்டோம்னா we will be able to find that. இங்க பாத்தீங்கன்னா x minus 3 divided by 3, x minus 3 divided by 3, 4 minus 1 எதுவுமே we can't do anything. Now to find the value of x, m1 into m2 equals to minus 1. அதான் சொன்னேன்ல, we have to use this value. m1 ஓட value minus 9 by 5, m2 ஓட value into m2 ஓட value x minus 3 whole divided by 3, x minus 3 whole divided by 3 equal to minus 1. ஸோ இது அப்படியே டைரக்டா நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா, ஏன்னா this is a whole component, அப்போ நீங்க வந்து you have to use the parenthesis, use bracket, ஏன்னா அது whole component, அது ஒரு நம்பர் மாதிரி, ஒரே நம்பர் மாதிரி. x minus 3ங்கிறது டேர்ம்ஸ், கதையில வேணா அது தனித்தனி மெம்பர்ஸா இருக்கலாம், ஆனா you have to take it as a whole one condition. So divided by 5 into 3. நான் ஏன் இது இன்னும் மல்டிப்ளை பண்ணலன்னா, I will show you how to do that. 3 ones 3 minus 3. ஸோ ஏற்கனவே மைனஸ் இருக்குது, அப்படியே எழுதிருங்க மைனஸ், ஏன்னா கீழே மைனஸ் இல்லை. ஸோ we can cancel, நமக்கு மைனஸ் இருக்குது. Now minus 3 into x minus 3 divided by 5 equal to minus 1. அது அப்படியே take this 5 to other side, minus 3 x minus 3 equal to minus 5, ஏன்னா 5 into 1, 5 into minus 1 minus 5. இப்போ இங்கேயும் மைனஸ் we can cancel because bracketல இருக்குது, at the same time multiplicationல இருக்குது. 3க்கு இந்த பக்கத்துல தான் மைனஸ் இருக்குது, அப்போ இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால we can cancel. பட் இந்த பக்கம் இருக்கிற மைனஸ் don't touch, do not touch. Okay, இப்போ the final product will be like this. மறுபடியும் try to multiply 3x minus 9, 3x minus 9. என்ன பண்ணிட்டேன்னா just 3 வந்து ரெண்டு இடத்துல மல்டிப்ளை பண்ணிட்டேன், equals to 5. minus 9 இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா 3x equals to 5 plus 9, 3x equals to 14, x equals to 14 by 3. That's it. We will be able to find these answers easily. நம்ம என்ன பண்ணிட்டோம், இங்க வந்து மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற விஷயத்த I converted to division, வேற எதுவும். You will be able to do like this easily without any hesitations. நீங்க இன்னொரு விதத்துல வந்து you can find the other things also properly. நீங்க fourth question, try to find the fourth one. அதுக்கு நான் ஹிண்ட் கொடுத்துட்றேன். A B C D குவாட்ரிலேட்டரல் கொடுத்துட்டான், நம்ம வெறும் கண்டுபிடிக்கணும் அதெல்லாம் parallel-ஆன்னு. அப்போ slope of AB, slope of BC, slope of CD, slope of DA. அதாவது AB BC CD அப்புறம் DA, அப்படியே உல்டா ஒண்ணுன்னா அப்புறம் என்ன வரும்னா, ஏதாவது AB ஈக்குவல் டு சிடின்னு வரலாம், இல்ல BC ஈக்குவல் டு டின்னு கூட வரலாம். எது வேணாலும் நமக்கு ஈக்குவலா வரலாம். யூ கேன் ஃபைண்ட், பிகாஸ் ஈக்குவலா வந்துச்சுன்னா அது பேரலல்னு அர்த்தம். ஐ டோல்ட் யூ ஈக்குவலா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எது ஈக்குவலா வரணும்ங்கிறது யூ ஹாவ் டு ஃபைண்ட் இட். நான் ஒரு ஜஸ்ட் பிரீஃபா ஐ எம் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட். நான் சொல்றது எப்படின்னா, இது M1ன்னு எடுத்துக்கோங்க, இது M2ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏபி M1 equals AB M1 equals slope of CD M2. இதுவும் நமக்கு ஈக்குவலா வரலாம். ஸோ மேபி பாசிபிள், எது வேணாலும் நமக்கு ஈக்குவலா வரலாம். ஸோ ட்ரை டு ஃபைண்ட் தி ஆன்சர் ஆன் யுவர் ஓன். எது ஈக்குவலா இருக்குது, எது பேரலலா இருக்குது, எது பர்பெண்டிகுலரா இருக்குதுன்னு we will be able to find it. இது ஈக்குவலா வராம கூட போகலாம். ஸோ BC not equal to DN கூட வராம கூட போகலாம். பட் ஆர்
main concern is equal varda illyangarda try to identify. Try to find the fourth sum on your own. Pause the video. Okay, my dear friends, நம்ம அடுத்த கிளாஸ்ல we will discuss about the next topic. Thank you.